கட்சிகளின் பங்கேற்புடன் சுவிட்சர்லாந்து தூதரகம் நடத்தவிருந்த சந்திப்பு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நடவடிக்கையால் குழம்பியதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்தினார். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதிக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு முயற்சி பிரதானமாக தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற இருந்த அந்த முயற்சி சுவிஸ் அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டதாக செய்திகள் பரப்பப்பட்டது. இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து, முற்றிலும் தவறான செய்தி. நான் இன்றைக்கு சுவிஸ் எம்பசியோடு எடுத்து நேரடியாகவே அவர்களிடம் கேட்டினான். 19ஆம் தேதி சம்பந்தமான கூட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றதா? அது கைவிடப்பட்டிருக்கின்றதாக இருந்தால் ஊடகங்களிலே வந்திருக்கிற மாதிரி, தமிழ் ஊடகங்களிலே பரப்பப்பட்ட மாதிரி தமிழ் தேசிய பேரவை 15ஆம் தேதி நடத்த இருக்கின்ற கூட்டம் காரணமாக சுவிஸ் எம்பசி அதிருப்தி அடைந்து அதால் கைவிடப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல அவர்கள் அதை முற்று முழுதாக மறுத்தவை. தாங்கள் அந்த முயற்சியை கைவிடவில்லை, மாறாக அந்த செய்தி முதல் தடவையாக வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த உடனே தங்களுக்கு அந்த இரகசியத்தன்மை இல்லாமல் போய்விட்டது என்ற காரணம் சில வேளையிலே உங்களுக்கு, அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கு, தமிழரசு கட்சிக்கு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சில வேளையிலே அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு எழுந்ததே தவிர தங்களுக்கு அந்த செய்தி வெளிவந்ததும் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த செய்தி வெளிவருவதின் ஊடாக அதில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு சில வழியில் பிரச்சனைகள், அதால் பிரச்சனைகள் வந்திருக்குமோ என்றது தான் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனையை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் தங்களுக்கு இருக்கவில்லை என்றதும். ஆனால் அந்த 19ஆம் தேதிக்குரிய முயற்சிகள் இப்போதைக்கு தாங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை ஒன் ஹோல்டு, அதாவது அதை உறுதிப்படுத்த முடியாத இடத்துல இப்போதைக்கு இருக்கிறதுக்கான காரணம், இதிலே இந்த 19ஆம் தேதி சந்திப்பை கேட்டதே தமிழரசு கட்சி. அந்த 19ஆம் தேதிக்கு சந்திப்பு வேணுமென்று கேட்டதே, எங்களோட கேட்க சொல்லி கேட்டதே தமிழரசு கட்சி.